ஓகே. நீங்க ஃபில்ம் மேக்கிங் வந்து நீங்க எதுல லேர்ன் பண்ணுவீங்க? மூவிய பார்த்து லேர்ன் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு புக்ஸ் படிச்சு நீங்க அதுல இன்ஸ்பயர் ஆகி அதுல லேர்ன் பண்ணீங்களா? ஸோ இந்த மாரி நாங்க வந்து இதுல அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி நாங்க இதுல பேசப் போறோம். ஸோ வெல்கம் டூ சீன் சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இந்த மாரி ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, Instagram அண்ட் WhatsAppல வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஓகே ப்ரோ. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா புக்ஸ் படிக்க மாட்டேன். என்னோட அனலைஸ் படி புக்ல இருந்தா மூவி வந்து ரெஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டயலாக்ஸ்ல இருந்து எல்லாமே. ஆமா, நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அந்த புக்ஸ்ல இருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசிப்ளின் கத்துக்கலாம். ஒரு விஷயம் அறிவு கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புக் தான் மெயின் தான். அந்த விஷுவல் தான் வந்து சினிமா. ஃபர்ஸ்ட் நம்ம புக் அனலைஸ் பண்ணி கத்துக்கு அப்புறம் தான் நம்ம சினிமாவே இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைட்டர் பிளாக்ஸ்க்காக நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அப்ப நம்ம ஒண்ணு எழுதிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஸ்டக் ஆகி நின்றும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம நிறைய புக்ஸ் படிச்சிருப்போம். அந்த புக்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதுவோம். ஓகே, இது நல்லா இருக்கு. அந்த புக்ல அன்னைக்கு படிச்சோம்ல, இது நமக்கு யூஸ் ஆகும்னு எழுதுவோம். நம்ம சீனுக்கு அடாப்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ அதனால புக்ஸ் படிக்கணும். ஓகே, நான் என் சைடில் பாயிண்ட் சொல்லிடுறேன். நமக்கு வந்துட்டு மூவிஸ் தான். மூவிஸ்ன்றதை விட ஆடியோ விஷுவல் மீடியம் தான் எனக்கு பர்சனலாக செட் ஆயின்னு இருக்குது. புக்ஸ் வந்துட்டு அது சின்ன வயசுலேருந்து நிறையா படிக்கிறோம். பட் அது நம்மளோட இமேஜினேஷனுக்கு ஓனாக விட்டுரும். இப்போ அது எவ்வளோ டீட்டெயிலிங்காக எழுதியிருக்காங்க அப்படின்ற பொறுத்து இது இருக்குது. இப்போ ஒரு 4 லைனில் ஒரு ரூமில் ஒருத்தவன் தனியாக உட்காந்து பேசின்னு இருக்கான் அப்படின்னா, நம்மளுக்கு அவன் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கான், என்ன பனியனில் இருக்கானா, இல்லை ஷர்ட்டில் இருக்கானா, லுங்கியில் இருக்கானா, இல்லை வீடு எந்த மாதிரி இருக்குது, மிடில் கிளாஸா அப்பர் கிளாஸா அப்படின்றது வந்துட்டு பெருசாக நம்மளோட இமேஜினேஷனில் இருக்காது. நம்ம இமேஜினேஷன் ஓன் இதாக பண்ணிவிடுவோம். அதே ஒரு டைம் கன்ஸ்டன்ட் தான். அதே நம்ம மூவிலையோ இல்லை ஆடியோ விஷுவல் மீடியம்லோ பார்க்கும்போது ஒரு செகண்ட் போதும், அவனை பற்றி அனாலிசிஸ் அப்படியே மைண்டில் பதிஞ்சிரும். இன்னொன்று, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய நம்ம பார்க்கறது தான் மைண்டில் ஸ்டோர் ஆகுது மோர் தென் ரீடிங். எனக்கு பெருசாக ரீடிங் பழக்கமெல்லாம் இல்லை. அதெல்லாம் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே அப்படியே மூட்டை கட்டியாச்சு. பட் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அது வந்துட்டு வேஸ்ட்டு இல்லை யூஸ்ஃபுல்லாக ஆகாது அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு பர்சனலாக எது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது சொல்கிறேன். நான் ஃபிலிம் மேக்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே சில ஸ்டோரிஸு, ஐ மீன் ஃபிலிம் ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரியெல்லாம் படிச்சிருக்கேன். பட் படிக்கும்போது ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மூவி பார்த்து எனக்கு பிடிக்கும். அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு ஓகே, அது ஓகே. ஆனா பட் நான் ரைட்டிங்னு நான் பார்க்கும்போது எனக்கு வந்து புக்கு இல்லாட்டி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. எனக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து நிறைய டைம் எழுத முடியாது. அப்ப நான் எப்படி எழுதணும்னு அப்படின்னு ரெஃபருக்காக நான் வந்து கிறிஸ்டோபர் நோலனோட இன்செப்ஷன் ஸ்க்ரீன் பிளே வந்து நான் படிப்பேன். அதுல வந்து அவங்க ரைட்டிங்ல வந்து அப்படியே நீங்க விசுவல்ஸ் பண்ணலாம். படிக்க உங்களுக்கு விசுவல்ஸ் அப்படியே வரும். ஸோ நமக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கும் எப்படி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போலாம் இன்னியும். இந்த மாரி கொண்டு நான் லீனியர் பேட்டர்ன்ல எப்படி அழகா எழுதியிருப்பாங்க அதுல. நீட்டா இருக்கும். எனக்கு அத நான் ரெஃபர் பண்ணிப்பேன். ப்ரோ, எனக்கு வந்து புக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய டயலாக்ஸ் எழுதும்போது வந்து நம்ம புக்ஸ் படிக்காம இருந்தா ஒரு 4 பக்கம் வசனம் போகும். ஒரு 4 பேஜ் போகும். அதே அந்த புக் படிச்சோம் அப்படின்னா அதை ஒரே வரியில அந்த சொல்லி கன்வே பண்ணிடலாம். ஸோ அதுக்காக புக்ஸ் வந்து எனக்கு யூஸ் ஆகுது. அந்த மூவிஸ்ல வந்து நம்ம வந்து அந்த இமேஜினேஷன் இருக்காது. அவங்களோட இமேஜினேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே. கேரக்டர் புரிஞ்சுக்கும். பட் புக்ல இருக்கும்போது வந்து நம்ம ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்போம். இந்த மாரி கொண்டு வரலாம், இந்த மாரி கொண்டு வரலாம். அதே நம்ம இப்ப பொன்னியின் செல்வன் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு இதுல வச்சிருப்போம். ஆனா படத்துல வந்து பார்க்கறதுக்கு அதுக்கு சுத்தமா நமக்கு கனெக்ட் ஆயிருக்காது. இது வந்து அவரோட கிரியேட்டிவிட்டில அவரோட வேர்ல்ட்ல காமிச்சிருக்காரு. அது அப்படித்தான் நம்ம பார்த்துக்கணும். புக்ல இருக்க மாரி அவர் எடுக்கலன்னு சொல்லி நம்ம அவர ப்ளேம் பண்ண முடியாது. புக் படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனி இமேஜினேஷன் இருக்கும். படம் எடுக்கிறவங்களுக்கு அவங்களோட கிரியேட்டிவ்ல அது தனி இமேஜ். அதான் இமேஜினேஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே ப்ரோ. அது ஜென்ரல் ஆடியன்ஸுக்குமே டிஃபர் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ பொன்னியின் செல்வன், நந்தினி அப்படின்னு நினைச்சாலே நிறைய பேருக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா ராய் இனிமே ஞாபகம் வரும். அதுக்கு முன்னாடி நிறைய விஷுவல் இருக்கும். அது ஓகே. ஆனால் இதுதான் படம், இதுதான் சீனு, இதுதான் ஸ்க்ரீன் பிளே, இதுதான் கேரக்டர் சைக்காலஜி அப்படின்னு காமிக்கிறதெல்லாம் விஷுவலாக மோர் அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது தான் என் சைட்ல இருந்து நான் கற்றுக்கின பெரிய விஷயம். நிறைய தமிழ் மூவிஸே பார்த்தீங்கன்னா புக்கில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கு. ஆனால் ஆளவந்தான் வந்திருக்கு, அசுரன், அப்புறம் நான் கடவுள், இந்த மாதிரி நிறைய சொல்லினே போகலாம். ஆனால் இதை புக்ஸாக நிறைய பேர் படிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அதே ஆடியோ விஷுவல் மீடியமாக வெளியே வரும்போது நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. அது ஒன்று.
இப்ப ஃபில்ம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல எடுத்தாலுமே, அ புக்ஸ் படிச்சு அவங்க படம் பார்த்தாலும் சரி, இல்ல படிக்காம படம் பார்த்தாலும் சரி, என்னோட இமேஜினேஷனுக்கு வரல அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா, இதோட கனெக்டிவிட்டி, இதோட சோல் மிஸ் ஆகாம இருக்கா இல்லையா அப்படின்னு, எது மோர் கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் மேட்ரு. இங்க நீங்க ப அந்த இமேஜினேஷன் ரீச் ஆக முடியலனாலும், இத வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டா, அதாவது ஒரு புக்ஸ்னா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே அப்படிதானே எழுதுறோம். கிட்டத்தட்ட 120 பேஜஸ், ஒரு 2 ஹவர் படத்துக்கு கிட்டத்தட்ட 200 பேஜஸ், 120 பேஜஸ் மேல எழுதுறோம். ஒரு நிமிஷத்துக்கு 1 பேஜஸ்ன்ற மாரி கணக்கு போட்டு. பட் அது எல்லாமே படமாக்க போடும்போது தான் அதோட டீட்டெயிலிங் புரியும். அஃப்கோர்ஸ் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சோ, இல்ல ரீடிங்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படம் பண்றதுக்கு. எனக்கு பர்சனலா ஓவராலா எது கனெக்ட் ஆகுது, எதுலருந்து நெறைய கத்துக்க முடியுது. எனக்கு இன்ஃபர்மேஷனும் சரி, நெறைய நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கின இன்ஃபர்மேஷன விட நெறைய ஆடியோ விஷுவலா கேட்டு, பார்த்து கத்துக்கின இன்ஃபர்மேஷன் தான் அதிகம். அது எந்த பெர்ஸ்பெக்டிவ்லனா இருக்கட்டும், என்டர்டெய்னிங்கா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமெடி சீன் எடுத்துக்கங்களேன். அது பார்க்கும்போது குடுக்குற இம்பேக்ட் வேற, அ அதே மாதிரி ஒரு படிக்கும்போது குடுக்குற இம்பேக்ட் மாரி தான். இந்த மாரி எந்த ஜான்ரானா எடுத்துக்கலாம். த்ரில்லர் இருக்கட்டும், ஹாரர் இருக்கட்டும். உங்களால ஒரு அளவுக்கு மேல ஃபீல் பண்ண முடியாது. நீங்க எவ்ளோ இமேஜின் பண்ணி வச்சிருந்தாலும். இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலா மூவிஸ், ஆடியோ விஷுவல் மீடியமா பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகுது. அது ஃபில்ம் மேக்கிங் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் அவ்வளோதான். அந்த கேமரா மூவ்மெண்ட்டு, ஆங்கிளு, கலர் கிரேடிங்கு, எங்க க்ளோஸ்அப் வைக்கணும், எங்க இதெல்லாம் நம்ம படிக்கும்போது கனெக்ட் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. கரெக்ட்டா ஐஸ் மட்டும் காமிக்கிறது, இல்லன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்டீரியர் காமிக்கிறது, ஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்ல காமிக்கிறது, இதெல்லாம் வீடியோவா பார்க்கும்போது நம்ம கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயம் தெரியுது. அஃப்கோர்ஸ் ரைட்டிங் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க படிச்சோ, இல்ல ரைட் பண்ணியோ பண்ண தான் போறீங்க. பட் மோர் கனெக்ஷன் நீங்களே படம் பண்றதுலன்னா உங்களுக்கு ஓ அத பெட்டரா சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த ஆடியோ விஷுவல் மீடியம்ல இன்னும் பெட்டரா சொல்ல முடியும். அது தப்பு, சரி அத விட்டுருங்க. அ ன் அ நீங்களேன்னா நான் ஃபில்ம் மேக்கர்ஸ சொல்றேன். ஃபில்ம் மேக்கர்ஸ் அது இன்னும் பெட்டரா சொல்ல முடியும். இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் சொல்றாங்க. அப்புறம் கேரக்டரும் சரி, செட்டிங்கா இருந்தாலும், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் எதுவா இருந்தாலும், ஆடியோ விஷுவல் மீடியம்ல ரொம்ப கனெக்ட் ஆகுது. கத்துக்கிறதுக்கும் நெறைய இருக்கு. இது 2மே இப்ப இவரு ஸ்டீஃபன் கிங் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு. புக்ஸ் அண்ட் மூவிஸ் ஆர் லைக் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்ச். தே போத் ஆர் ஃப்ரூட்ஸ் பட் டேஸ்ட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அந்த டேஸ்ட் எனக்கு மூவிஸா இருக்கும்போது ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட்டு. அப்புறமா அ புக்கே ஒரு ஃபிலிம் தான். ஆனா நம்ம மைண்ட்ல விஷுவல் கிரியேட் ஆகும். அது பெட்டரா மூவிஸ்ல பார்க்கும்போது இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஃபிலிம் மேக்கிங்கா இருந்தாலும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். இதுக்கு எதிரா எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்ல ப்ரோ. அதே மாரி தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு வந்து அந்த படத்துல சொல்ற சீனு, அந்த கேரக்டர் வந்து மைண்ட்ல வந்து அவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப நான் புக்ல ஒரு கேரக்டர் நான் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து "ரியல் ரூம் இன் 105" ஒரு புக் நான் படிச்சேன். அந்த புக் நான் படிச்சது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. அதுல இருக்க ஒரு சாரா கேரக்டர் ஒரு ஃபீமேல் கேரக்டர். அது இன்னியும் இருக்குது. என் மைண்டுக்குள்ள இருக்கு. இப்ப நான் எந்த ஒரு கேரக்டர் எழுத போனாலும் அவங்க மைண்ட் எனக்குள்ள வராங்க. இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டத வச்சு சொல்றேன் நானு. இவங்க வந்து இப்படித்தான் இருப்பாங்கன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த, பழகுன ஒரு கேர்ள் கூட நான் இமேஜினேஷனா வச்சிருக்கலாம். ஸோ அப்ப அவங்கள பார்க்கும்போது கனெக்ட் ஆகுதுல்ல எனக்கு. இதுல கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. சோல்ஃபுல்லாவும் இருக்குது இதுல. மூவிய விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அவர் சொன்னத அக்ரி பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து புக்ல படிக்கிறது எதையுமே வந்து விஷுவலா வந்து ஃபுல்லா காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஹிட்லர்ன்னு ஒரு புக் படிச்சேன் ஃபர்ஸ்ட். அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து கெட்டவன். ஆனா அவனுக்கு ஏன் கெட்டவன் ஆனா அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது புக்ல. ஆனா நம்ம மூவில பார்க்கும்போது அந்த கதையை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் ஏன் கெட்டவன் ஆனா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து நான் இதா பண்றேன். அது யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. சேம் டைம் நம்ம இப்போ மூவி பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட நம்ம போய் இப்போ அசுரன் படம் பார்த்திருக்கோம். அசுரன் படத்தை வந்து படமா பார்க்கறதோட அந்த புக்கா படிச்சா வந்து அது இன்னும் நல்லா இருக்கும். வெற்றிமாறன் சொன்னாரு, நான் சின்ன லைன் எடுத்து தான் இதை உருவாக்குனேன் அப்படின்னு. ஸோ அந்த சின்ன லைனை எடுத்து உருவாக்குறதுக்கு வந்து அந்த புக்கு படிச்சதும் எவ்வளவு இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் அது வந்து புக்கு தான் மெயினா சொல்றேன். பாயிண்ட்ன்னு சொல்றத விட நான் என் சைட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொன்னீங்க புக்ஸ் படிச்சது தான் எனக்கு மோர் கனெக்டிவிட்டி ஆகுது அப்படின்ட்டு. தப்பில்ல.
ஆனா இப்ப அசுரனே சொன்னாருல்ல, ஒரு ஒரு லைன வச்சு தான் நான் பெருசா இது பண்ணேன் அப்டின்ட்டு. இப்ப இமேஜினேஷன் பொறுத்தவரைக்கும், அவங்களோட தனிப்பட்ட இமேஜினேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்டின்றத விட, அவங்களால எந்த எல்லை வரைக்கும் போக முடியும். ஒரு நான் லீனியர் ஸ்கிரிப்ட்டோ, இல்ல வந்துட்டு ஒரு அந்த மியூசிக்கோட கேட்கும்போது, அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்பலாம் மியூசிக் கேக்குதா இல்லையா அப்படின்றதே மறந்துருவோம் கண்டென்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா. ஸோ ஆனா நம்ம மைண்டுக்குள்ள ஓடினே இருக்கும். இதை படிக்கும்போது அது அவ்வளோ கரெக்ட் ஆகாது. இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் வர்றப்போ எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்றது ஆடியோ விஷுவல் மீடியம் தான். இதுக்கு மேல இது தேவையில்லை. அது ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நாளைக்கே நீங்க வந்துட்டு புக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. எனக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம புக்ஸே எழுத போறோம் கிடையாது. அத அட் த எண்ட் ஆஃப் தி டே ஆடியோ விஷுவல் மீடியம்க்கு தான் கன்வெர்ட் பண்ண போறோம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும், அது நெறைய பேருக்கு ரீச் ஆகணும். அப்படின்றதுனால தான் கன்வெர்ட் பண்ண போறோம். நம்ம வந்துட்டு புக்ஸ் எழுதுறதோ, இல்ல நியூஸ் பேப்பர் எழுதுறதோ, இல்ல ஒரு நாவல் எழுதுறதோ பண்ண போறது கிடையாது. ஏன்னா, அதுக்கான டைமும் நமக்கு இல்ல, பேஷன்ஸும் நமக்கு இருக்க போறதில்ல. அப்படியே இருந்தாலும் அதை எழுதி முடிச்சாலும், அது நெறைய பேருக்கு போய் சேர்க்கவும் முடியாது. அதனால நாவல் எல்லாம் எழுதவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்கவங்களுக்கு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன தோணுதோ அதை எழுதலாம், பண்ணலாம். அதான் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுறதும் சரி, ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறதும் சரி, அப்புறம் கம்மி டைம்ல நெறைய விஷயங்கள புரிய வைக்கிறதும் சரி, எல்லாமே இந்த சைடு வந்துட்டு ஒரு படி மேல தான். சில புக்ஸோ, சில நாவல்ஸோ படிக்கும்போது பர்சனலா கனெக்ட் ஆகலாம். ஆனா, ஒரு மூவி பண்ணும்போது, புக்ஸ் படிக்கும்போது நடுவுலயே ஏஞ்சி போய் ஸ்டாப் பண்ற அ வாய்ப்புகள் இருக்கு. நானே அந்த மாரி நெறைய புக்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப ஃபில்ம் மேக்கிங்காக சொல்றேன். ஸ்கூல்ல படிக்கிறது, காலேஜ்ல படிக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. ஃபில்ம் மேக்கிங்காக படிச்சது வந்துட்டுனா ரொம்ப ரொம்ப அ ரேரு தான். அதுவுமே பாதி படிச்சுட்டு நம்மளுக்கு டைம் இல்லாம நடுவுல விட்டு போறது, அந்த மாதிரி அத மறந்துறது அந்த மாதிரி இருக்கு. ஒரு புக் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அப்சர்வர் அந்த இது கெப்பாசிட்டி கண்டிப்பா வேணும். ஏன்னா, இப்ப புக் படிக்க வந்து டக்குன்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியாது யாரையும். அவங்களுக்கு வந்து ஒரு விசுவலா நம்ம பார்த்தா தான் அத கனெக்ட் பண்ணவே முடியும். ஏன்னா பிரெயின் வந்து சும்மா வந்து எதையும் எடுத்து கனெக்ட் பண்ணி குடுக்காது. நம்ம யாரையோ ஒருத்தர பார்த்துருப்போம். யாரையோ ஒருத்தர் நெனச்சிருப்போம். அவங்க வந்து அந்த கேரக்டர் நமக்கு வந்து மாறுவாங்க. அந்த விசுவல் நமக்கு கிடைக்கும். அது வந்து புக்ல நெறைய இருக்கு. ஆனா புக்ல வந்து சின்ன ஒரு இதுன்னா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். சுத்திலும் நெறைய பேர் உட்கார்ந்திருப்பாங்க. நம்ம புக் உட்கார்ந்து படிக்க முடியாது. இதே நீங்க ஒரு படமா இருந்தா வச்சுக்கங்களேன் உட்கார்ந்து பார்க்கலாம். நமக்கு வந்து படத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா போயிருவோம். டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளோக்கா இருக்காது. ஆனா புக் படிக்கும்போது சுத்தி யாராவது சவுண்ட் வந்தா கூட நம்ம விசுவல்குள்ள நம்ம போ முடியாது. அப்படியே எனக்கு ரிவர்ஸா தோணுது. இப்ப நான் வந்துட்டு ஒரு நல்லா பேசக்கூடிய, படிக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்துட்டு புக்ஸ படிச்சுட்டு குடுத்துட்டு, அத பண்ணி சுத்தமா குழந்தை இந்த டாபிக்க ஃபில்ம் மேக்கிங் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 0.1% தான் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அத வந்துட்டு 1%ஆவோ, 2%ஆவோ கன்வெர்ட் பண்றதுக்கு, இல்ல ஃபில்ம் மேக்கிங்ல இல்ல ஜெனரல் ஆடியன்ஸா நான் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அத புக்ஸ பார்த்து இப்போ ஒரு குழந்தைகிட்ட குடுத்து படிக்கிறது, அது டைரக்ட்டா காமிச்சிருச்சுன்னா, அது நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றேன். நீங்க சொன்ன பாயிண்ட் அப்படியே எனக்கு ரிவர்ஸா ஒர்க் அவுட் ஆகுது. அதான் சொன்னேன். ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் புக்ஸ் வந்து இமேஜினரிக்கு வந்து பவுண்டரி செட் பண்ணாது. ஃபிலிம் வந்து அப்படி இல்ல. ஒரு பவுண்டரி செட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா இமேஜின் வந்து நம்மளே நான் வந்து ஹிட்லர் படிச்சேன். ஹிட்லரா நானே என்ன நினைச்சுக்கலாம். பட் வந்து ஃபிலிம்ல போய் இப்படி பண்ண முடியாதுல்ல. அந்த இமேஜினரி பவுண்டரி செட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து புக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனா அதோட கற்பனையில இருந்து தான் நம்ம படமே எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும், என்ன வேணாங்கிறத நம்ம தான் கட் பண்றோம் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல. ஸோ எனக்கு அந்த புக்ஸ் வந்து அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த கற்பனைக்கு நம்ம ஒரு இமேஜினரி இது வேணும். ஏதோ ஒரு விசுவலா நம்ம பார்த்தா தான் நம்ம கற்பனையாவ கிரியேட்டே பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கவங்க யாரோ பார்த்தாலும் நம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். சில டைம் நம்ம மூவிஸ்ல நம்ம எப்போ பார்த்த மூவிஸ்ல கூட நம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். அப்படித்தான் வருமே தவிர நம்ம வந்து நம்ம உட்கார்ந்து வேற எங்கேயும் நம்மளால இமேஜினேஷன் பண்ண முடியாது. இமேஜினேஷனுக்கு ஒரு யாரையோ ஒருத்தர பார்த்து தான் இமேஜினேஷனே பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து மூவி வந்து நீங்க 1, 2 டைம் 3 டைம் மேக்ஸிமம் பார்க்க முடியும். பட் புக் அப்படி இல்ல. அந்த புக்க மறுபடியும் மறுபடியும் படிக்கும்போது உங்களுக்கு வேற வேற கதை தோணும். வேற வேற இமேஜினேஷன் தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் ப்ரோ. செல்ஃப் ஹெல்ப் ஓகே. அப்படி. நம்மளுக்கு அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு பரவாயில்ல. புக்ஸ் ஒரு டைம் படிக்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. மூவிஸ்னா 2, 3 டைமும் பார்த்து ஒவ்வொரு தடவ பார்க்கும்போது ஒண்ணொண்ணு புரிஞ்சிருக்கு எனக்கு. சூப்பர் டீலக்ஸ் படம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த 2 டைம் பார்த்துருக்கேன். ஒரு டைம் பார்க்கும்போது வேற மாரி புரிஞ்சுச்சு. இன்னொரு டைம் பார்க்கறதுக்கு வேற மாரி புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நீங்க அன் அன் அ
அதாவது எப்படி சொல்றது, அன்லிமிட்டெட் இமேஜினேஷன்ன்ற மாரி சொன்னீங்க. அது ஓகே தான். இப்ப என்னன்னா சிம்பிள். இப்ப நம்ம ஒரு சமையல் பண்ண போறோம். அதே மூவினா லிமிட்டடா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சமையல் போறோம்னா, அதுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ இவ்வளோ போதும் அப்படின்றது அது ஓகே. புக்ஸ் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு நானே இப்ப வந்துட்டு அ எதனா படம் பண்ணணும்னாவே, இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னாலே நெறைய புக்ஸ்ன்னு இல்ல. அட்லீஸ்ட் Googleல இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நெறைய ரிசர்ச் பண்ணி தான் எடுப்பேன். ஆனா, இந்த கதைக்கு இது போதும் அப்படின்னு முடிவு பண்ற இடத்துல ஆடியோ விஷுவல் மீடியம் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா, நம்ம பார்த்த படங்கள், இல்ல நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸாவே இல்லனாலும், நம்மளுக்கு என்டர்டெயின்மென்ட் பண்ற விதத்திலயும் சரி, சோஷியல் அவேர்னஸ் குடுக்குற விதத்திலயும் சரி, அது பார்க்கும்போது பெரிய இம்பாக்ட் குடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். புக்ஸ பத்தி நான் தப்பா சொல்லல புக்ஸ் படிக்கிறவங்கள பத்தி. அது எனக்கு புரியல. எனக்கு இது ஈஸியா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன். மெஜாரிட்டியும் இதுதான் வொர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் பாயிண்ட். ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம வந்து மூவிஸ் பாத்து கெயின் பண்ற நாலேஜோட புக்ஸ் படிச்சு கெயின் பண்ற நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து இப்ப நம்ம மூவி பாக்குறோம். 1 மூவி, 2 மூவி, 3 மூவி பாக்குறோம். அதுல வந்து சின்ன சின்ன டயலாக்ஸ் அதுல குறிப்பிட்டு தான் சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெஞ்சுக்கு நீதி. அந்த அதுல வந்து ஒரு லைன் வரும் என்னன்னா, அந்த ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தர் பேசுவாரு. அம்பேத்கர் இதுக்காக தான் சட்டம் படிச்சாரு அப்படிம்பாரு. அதே வந்து இன்னொருத்தர் சொல்லுவாரு, அம்பேத்கர் அந்த சட்டத்தை மதிக்கலன்னா சட்டத்தை எரிக்கலாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து நம்மளுக்கு அந்த மூவி டயலாக்கோட ஞாபகம் இருக்கு. ஆனா அதுல நம்ம போய் புக்கா படிச்சோம்னா, அவர் ஏன் அந்த சட்டத்தை எரிக்க சொன்னாரு, எதனால எரிக்க சொன்னாரு, சரிப்பட்டு வரலனான்னு அது ஃபுல்லா எழுதியிருக்கும். ஸோ அதனால எனக்கு புக்ஸ் தேவைப்படுது. அதான் ப்ரோ. கரெக்ட் தான். அதான் ப்ரோ. இதுல நீங்க வந்து 2 ஆஃப் நாலேட்ஜ் சொல்லுங்க, சொல்லுங்க. அதான் ப்ரோ. இதுல வந்து கொஞ்சம் ஐரனி மாரி சொல்லலாம். புக்குக்கு வந்து அதிகமா இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் நம்ம விசுவலைசேஷன் பண்ண முடியும். அதே மாரி மூவிக்கு வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் குடுக்க தேவையில்ல. எது குடுக்கணுமோ அத கரெக்ட்டா குடுத்தோம்னா, அது ஆடியன்ஸ் கரெக்ட்டா போய் சேர்ந்துரும். ம். அவ்வளவுதான். பேலன்ஸா அதுதான் பண்ணோம்னா ப்ரோ. நீங்க வந்துட்டு ஆஃப் நாலேட்ஜ் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்றீங்க. புக்ஸ் படிக்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, டூ மச் நாலேட்ஜ் இஸ் அன்னெசசரி அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட். நம்மளுக்கு ஒரு லிமிட்டட் டைம்ல இப்ப நாளைக்கு வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் சரி, இல்ல ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணாலும் சரி, ஒரு படம் பண்ணாலும் அத நெறைய கேதர் பண்ணி அந்த 2 1/2 ஹவர்ஸ்க்குள்ள 3 ஹவர்ஸ்க்குள்ள அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ்க்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அத பண்றோம். அந்த கதையோட சோல் மாறாம இங்க காப்பி அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்ல. எல்லாமே இன்ஸ்பயர் தான். எல்லாமே யாரோ ஒருத்தவங்க பண்ணி வச்சிருக்கிறது. ப அவங்களே நெறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோ, இல்ல பார்த்த விஷயங்களோ தான் புக்ஸா எழுதியிருப்பாங்க. சில ஃபேண்டசி படங்களெல்லாம் ஓனா இமேஜின் பண்ணி எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு அத கூட அவங்க விஷுவலா மைண்ட்ல வச்சு, இல்ல கனவுல வந்திருக்கலாம், இல்ல எப்படின்னா வந்திருக்கலாம். அத தான் ரைட்டிங்க்கு எழுதியிருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் தி டே இது எங்க போய் நிக்கும் அப்படின்னா, நாலேட்ஜ் கெய்னிங் அது ஓகே. நம்ப ஃபிலிம் மேக்கராவும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸாவும் சரி, நமக்கு எது கனெக்ட் ஆகுது, நம்ப இந்த ஃபாஸ்ட் பேசிங் வேர்ல்டுல ஒரு விஷயம் அ இ ஒ ஒரு புக்க படிச்சு ஒரு விஷயம் மட்டும் நான் கத்துக்கிறத விட, ஒரு படத்த பத்தி ஒரு படத்த பார்த்து, இல்ல 2, 3 படத்த பார்த்து அதே டைமுக்குள்ள 2, 3 படத்த பார்த்து நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அ மேக்கிங்காவும் சரி, அ ஜெனரலாவும் சரி அப்படி அ அததான் சொல்ல வந்தேன். ஓகே, ஓகே. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டா எதா இருந்தாலும் கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறீங்க. புக்ல வந்து ஸ்லோவா, ஸ்டடியா போற மாரி தான் இதுல இருக்கும். எப்படி சொல்றேன்னா, நீங்க டூ மச் இன்ஃபர்மேஷன் எத சொல்றேன்னா, அந்த கேரக்டரோட அப்புறம் அந்த சுத்தி இருக்கிற சூழ்நிலை வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்குள்ள அடாப்ட் கனெக்ட் பண்றதுக்காக நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க அந்த படத்துல. இந்த இடத்துல டேபிள் இருந்துச்சு, இந்த இடத்துல அ செம்பு இருந்துச்சு. அந்த செம்புக்கும் கூட ஒரு கேரக்டர் மாரி கிரியேட் பண்ணி, அது வந்து இவன பார்த்துட்டு இருக்க மாரி, அந்த மாரி கொஞ்சம் கொண்டு போவாங்க. நம்ம புக் படிக்கும்போது நம்மளுக்கு அந்த காமெடி கொஞ்சம் கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஹியூமர்ன்னு சொல்லுவாங்க. ஜெயகாந்தனோட புக்லலாம் படிச்சீங்கன்னா, நெறைய ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நமக்கு. ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல, அதிக நாலேட்ஜ் வந்து தேவையில்லன்னு நினைக்கிறீங்க. அதிக நாலேட்ஜ் இருக்கங்காட்டி தான் எனக்கு அது தேவைப்படுது. ஏன் அப்டின்னா, அதிக நாலேட்ஜ் இருக்கங்காட்டி தான் நம்ம வந்து செட் பண்ண முடியும் பவுண்டரீஸ். எனக்கு மூவி நான் போம்போது புக்ஸ் படிச்சு மூவி போம்போது எனக்கு ஓகே அதிக நாலேட்ஜ் இருக்கங்காட்டி எனக்கு இது வேணும், இது வேணாம்னு சொல்ல முடியும். ஸோ எனக்கு அந்த புக்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படுது. அதான் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நானே இப்போ புக்ஸ படிச்சு தான் எது தேவை, எது தேவையில்ல அப்படின்றது ஒரு கதைக்குள்ள உட்கார போறேன். அது நான் சொல்ல வரல. இப்ப நீங்க அ ஒரு படம் எடுத்து நெறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி, நீங்களே இது தேவை, தேவையில்லன்னு டிசைட் பண்ணுவீங்கல்ல. அந்த டிசைடிங் ஃபேக்டர் வந்துட்டு மூவிஸ பார்த்தாலே இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். மூவிஸ்ன்றத விட ஆடியோ விஷுவல் மீடியம் ஒரு விஷயத்த நம்ப கேட்டு, இல்ல படிச்சு அனுபவிக்கிறத விட, அத பார்த்து அந்த மியூசிக்கோட, அந்த ஃப்ளேவரோட, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட எந்த சவுண்ட் மிக்சிங் கம்மி இருக்கணும், அதிகமா இருக்கணும் அப்படின்ற டிசைடிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம்
வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஒரு பொண்ணு கிஸ் பண்றா அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் ரியலா கிஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான். நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இந்த விஷயத்துல நான் அக்ரி பண்ணிக்கிறேன். நம்ம பொன்னியின் செல்வன் வந்து பார்க்கும்போது வந்து புக்ல படிச்சது வேறையா இருக்கும், இங்க வேறையா இருக்கும் ரியாலிட்டியில. நம்ம வந்து ரியாலிட்டியில வந்து அதை இமேஜின் பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர அதை எடுக்க முடியாது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். புக்ஸ் படிச்சா அந்த இன்னும் நாலேஜ் கெயின் ஆகும்ல. படத்துல இவ்வளவுதான் காமிச்சிருக்காங்க, எடுக்க முடியாது, பட் தெரியும் எடுக்க முடியாது, ரியாலிட்டியில அவ்வளவு விஷயம் இல்லை அப்படிங்கும்போது புக்ஸ் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஓகே, இதெல்லாம் எடுக்க முடியல அவங்களால, நம்ம இதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எடுக்க முடியும். ஒரு மூவி எடுக்கிறதுக்கு இருந்தாலும் அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு விசுவலைசேஷன் கண்டிப்பா தேவை. ஒரு புக் படிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு விசுவலைசேஷன்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ 2 இதுல மீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல உங்களோட கருத்து இதுல ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நீங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நாங்க நடத்திட்டு இருக்கோம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது அதுல queries அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைச்சீங்கன்னா Instagram அண்ட் WhatsAppல வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்க இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம்.